தமிழகத்தில் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 10லிருந்து 12 மாவட்டங்கள் வரைக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். எங்கெல்லாம் நமக்கு மேகங்கள் சூழ்ந்து பரவலாக கனமழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். வருகிற நாட்களில் வங்கக்கடல் பகுதிகளில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அடுத்தடுத்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெறும் இந்த மாதத்தில் மட்டும் இல்லை, ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலும் புதிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும். இதனால் நமக்கு தாழ்வு பகுதிகள் உருவானாலும் தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு மழையினுடைய தீவிரம் இருக்குது என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி பாருங்கள். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். ஏற்கனவே இப்போ 8 மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவுகள் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து வரப்போகிற இரவிலும் தமிழகத்தில் தொடர்ந்து கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பது குறித்தும் மிக தெளிவுபடுத்தி உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். கனமழை எச்சரிக்கை தஞ்சாவூர் மாவட்டங்கள், குறிப்பாக கும்பகோணம், அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, பாபநாசம், ஒரத்தநாடு, இது போன்ற பெரும்பாலான தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கும். மாவட்டம் முழுவதுமாகவே பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக திருவாரூர் மாவட்டத்திலும் கனமழை எச்சரிக்கை. நன்னிலம், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக விட்டு சில சமயங்களில் மிதமானதிலிருந்து கனமழை பதிவாகும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் கணிசமாக மிதமான மழைக்கான வாய்ப்புகள் நாகப்பட்டினத்தில் எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை உள்ளிட்ட கடலோர மற்றும் கடலொட்டிய இடங்களில் ஓரளவு பரவலாக கனமழை பொறுத்தவரை விட்டு நமக்கு தீவிரமாக வாய்ப்பு. ஒரு சில மணி நேரங்கள் மழை பெய்தாலும் ஒரு மிக தீவிரமான ஒரு மழை பொழிவாக ராமநாதபுரத்தில் பதிவாகும். அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்களில் சில பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், அதே மாதிரி திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத், குரும்பூர், கோவில்பட்டி என பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது இடைவெளி விட்டு ஒரு சீரான ஒரு மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கப்படுது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் விட்டு பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும். சிவகங்கை மாவட்டம், அடுத்ததாக சிவகங்கை மாவட்டத்தில் சில இடங்களில் கணிசமாக நமக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். தேவக்கோட்டை, காரைக்குடி, இது போன்ற திருப்புவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சில சமயங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்புகளையும் மாலை நேரங்களிலிருந்தே அந்த மேகக்கூட்டங்களுடைய காட்சிகள் நம்ம பார்க்க முடியும். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மாலை நேரங்களிலிருந்தே தொடர்ந்து இந்த மேகக்கூட்டங்கள் வருகிறதையும், அதே மாதிரி சில இடங்களில் பகுதியாக மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் நமக்கு தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். அடுத்து வரும் சில மணி நேரங்களில் அறிவித்த மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டங்கள், குறிப்பாக மார்த்தாண்டம், எரேனியல், புத்தனணை, பேச்சிப்பாறை உள்ளிட்ட இடங்களில் சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக பகுதியான ஒரு மழை பொழிவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அறிவித்த மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை இன்றைய தினங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ அறிவித்த மாவட்டங்களில் தான் கணிசமாக நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது. வருகிற நாட்களில் இன்னும் எங்கெல்லாம் நமக்கு மழை தொடங்காமல் இருக்கோ அந்த பகுதிகளில் உறுதியாக மழை வரும். உதாரணமாக வட தமிழக உள் மாவட்டங்கள், கடலோர மற்றும் டெல்டாவிலும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் பகுதியாக மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் பகல் நேர வெப்பநிலை இனி தீவிரம் அடையும். பகுதியாக சில இடங்களில் மட்டுமே மிதமான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பகுதியான மழை பொழிவுகளை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் பகுதியான ஒரு மழை பொழிவாக நமக்கு பதிவாகும். எல்லாமே ஒரு பகுதியான ஒரு மழை பொழிவு தான். உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மாவட்டம் முழுவதும் கனமழை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பகுதியாக சில இடங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகளையும் நிச்சயம் நம்ம எதிர்பார்க்கிறோம். சுட்டெரிக்கக்கூடிய வெயில், அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். வழக்கத்திற்கு மாறாக மீண்டும் தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் தீவிரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
ஒரு பக்கம் நமக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு மழை பொழிவுகளும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் தீவிரமான மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழை வாய்ப்புகள் இருக்குது, எங்கெல்லாம் நமக்கு வந்து கனமழை பதிவாகும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி நம்ம கொடுத்துட்ருக்கோம். வங்கக்கடலில் உருவாக போகிற இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்திற்கு பெரிதளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது. ஏன்னா வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானாலும் அது மேலும் வலுப்பெற்றாலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தாலும் தொடர்ந்து அந்த தாழ்வு பகுதியான தமிழகத்தை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இப்போ அதிகரிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால வெயிலின் தாக்கம் மிக தீவிரமடையும், மழையின் தாக்கம் ரொம்ப குறைவாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. அப்போது கடந்த சில நாட்களாக பகல் நேர வெப்பநிலை 35, 36 இருந்தது. இனிமே அந்த மாதிரி இருக்காது. பகல் நேர வெப்பநிலை 39, 40 மற்றும் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தென்மேற்கு பருவமழையினுடைய ஆட்டம் பொறுத்த வரைக்கும் மே மாத இறுதி முதல் தொடங்கக்கூடும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மே மாதம் 15, 16, 17 இந்த தேதிகளுக்குள்ளாக அந்த மாநில தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று நம்ம சொல்லியிருந்தோம். இந்த தாழ்வு பகுதிகள் தற்பொழுது உருவாகி இருக்கிறது. பருவமழை ஒரு தொடங்கியதற்கான ஒரு அறிகுறியாக தான் அந்தமான் பகுதிகள் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அதே மாதிரி மியான்மர், பங்களாதேஷ் இது போன்ற இடங்களிலும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாகும். இந்தியா பொறுத்தவரை கேரளா மற்றும் கர்நாடகாவில் மே மாத இறுதியில் படிப்படியாக பருவமழை தீவிரம் அடையும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள் என தமிழகத்தில் மே இறுதியிலிருந்து பருவமழையினுடைய தீவிரம் இருக்கும். அதே சமயங்களில் கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் ஒரு தொடர் கனமழை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உள் கர்நாடகா பகுதிகள், பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இனி வருகிற நாட்களில் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெங்களூரு பட்டணங்களில் ஒரு தொடர் கனமழையானது நிச்சயமாக எதிர்பாருங்க. பெரும்பாலான மாவட்டங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் தொடர் அடைமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயம் எதிர்பார்க்க முடியும். சில இடங்களில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வான மேகமூட்டமும், சில பகுதிகளில் வந்து ஒரு மிதமான மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்கிறோம். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாவட்டங்கள், நாளைக்கு அதே போல் 8லிருந்து 10 மாவட்டங்கள் வரைக்கும் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மழை எங்கெல்லாம் உங்கள் மாவட்டங்களில் மழை சரிவர பெய்யாமல் இருக்கோ அந்த பகுதிகள்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை பெய்யும். அதனால் ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் இன்றே நமக்கு மழை தீவிரமாகிறது. சற்று பொறுமையாக இருங்க. படிப்படியாக மற்ற மாவட்டங்களிலும் மழை பொழிவுகள் தீவிரமடையும். கமெண்ட் செக்ஷனில் எங்கள் மாவட்டங்களில் எப்போ மழை வரும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைய நிலவரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8லிருந்து 10 மாவட்டங்கள் நம்ம சொல்லிட்டோம். நாளை மற்றும் நாளை மறுநாளிலும் தென் மாவட்டங்கள், டெல்டாவில் கணிசமாக நமக்கு மழை தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி உள் மாவட்டங்கள் எல்லாம் நமக்கு பகல் நேர வெப்பநிலையானது ரொம்ப தீவிரமடைந்தே காணப்படும். வெயிலில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை தொடர்ந்து தீவிரமாயிட்டே தான் இருக்கும். அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக எப்பொழுது நமக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த பருவமழை தொடங்கிய பிறகுதான் மாலை நேரங்களில் காற்றுடன் கூடிய கனமழையெல்லாம் நமக்கு பெய்ய ஆரம்பிக்கும் நண்பர்களே. அதனால் தொடர்ந்து காத்திருங்க. பகுதியான மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பதிவாயிட்டு இருக்கு. மொத்தமாக நமக்கு மழை விட்டுட்டு போகலை. இடைவெளி விட்டு அவ்வப்போது ஒரு சீரான அளவில் நமக்கு மழை வாய்ப்புகள் ஒரு சில பகுதிகளை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.